வருடத்திற்கே 4 முறை மட்டும் வரும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மட்டும் தவறவிட்டு விடாதீர்கள். இந்த நாளில் இதை செய்வதனால் பெருமாளின் முழு அருளையும் பெற்று 21 தலைமுறை பாவங்கள் நீங்கி பல நாள் வேண்டியும் நடக்காமல் தடைபட்டது கூட இந்த நாளில் இதை செய்வதனால் நடந்துவிடும். இன்று இந்த பதிவை நீங்கள் பார்த்தாலே பெருமாளின் முழு அருளும் உங்களுக்கு இருக்கிறது என்றுதான் 100% அர்த்தம். கோவிந்தா என்று கூறி வீடியோவை முழுமையாக பார்த்து முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மாசி முதல் நாளன்று விடியல் காலை 1:30 முதல் காலை 10:30 வரை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கும். இந்த நாளில் கொடிமரம் இருக்கும் கோவிலுக்குச் சென்று 27 வெள்ளை நிற மலர்களை வாங்கிக் கொள்ளுங்கள். கொடிமரத்தை 27 முறை சுத்த வேண்டும். ஒவ்வொரு முறையும் சுற்றி வரும்போது கொடிமரத்தில் ஒரு மலரை வைக்க வேண்டும். மனதிற்குள் உங்கள் வேண்டுதலை கூறிக்கொண்டே கோவிந்தா கோவிந்தா என்று சுற்றி வர வேண்டும். கொடிமரம் இல்லாத கோவிலில் கருவறையை சுற்றி